அதாவது ஏதோ ஒரு திடீர் ஜாக்பாட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய அந்த தொழில் துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ இது 6ஆம் வீட்டுக்கும் தொடர்பாக வருகிறது. அப்போது ஒரு நல்ல ப்ரொமோஷன், நல்ல இன்க்ரிமெண்ட்டு, அதாவது இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாஸ் வேறு இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கு நீங்கள் போவது, அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட நல்ல ஸ்கில்டு லேபர் நிறைய ஸ்டாஃப்ஸ் வருவது, 6ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு திடீர் ஜாக்பாட். அதாவது நேற்று வரை ரொம்பவும் சாதாரணமாக இருந்த நபர் இன்னைக்கு ஒரு உச்சத்துக்கு போய்விட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இப்போ எப்படி இதை நான் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிரகங்களின் கூட்டணியில் உங்களுக்கு மெயினாக இந்த ஒரு வெற்றியை கொடுக்க போகிறவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூபிட்டர், மார்ஸ் அண்ட் ரூபி. அப்போது உங்கள் ஜனகால ஜாதகத்தில் குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னா குருவுக்குண்டான மஞ்சள் புஷ்பராகம், செவ்வாய்க்குண்டான பவளம், ரூபிக்குண்டான மாணிக்கம், இந்த ஸ்டோன்ஸை நீங்கள் அணிந்து கொள்ளும் பொழுது ஒரு நல்ல வெற்றியை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். இல்லை சார் எனக்கு ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாருன்னா நீங்கள் கோமேதகம் அணிந்து கொள்ளலாம். ஏன்னா மார்ச்லேருந்து ஜூலை வரை உங்களுடைய வெற்றிக்கு இந்த ராகுங்கிற கிரகம் தான் முழு பொறுப்பு எடுத்துக்க போகிறார். வருடத்தின் கடைசியில் அவர் உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு வந்தாலும் மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது.